வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்பவே சூடான, எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். ஒரு பக்கம் வாட்ஸ்அப்ல சுத்துற ஒரு வைரலான வதந்தி, இன்னொரு பக்கம் நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்தையே உலுக்கக்கூடிய ஒரு பெரிய புதிர். இத ரெண்டையும் தான் நாம டீகோட் பண்ண போறோம். இது உங்க தினசரி பயணம், நீங்க கட்டுற வரி பணம், ஏன் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தோடவே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சரி, வளவளன்னு பேசாம நேரடியா மேட்ருக்கே வருவோம். கடந்த சில நாட்களா பஸ்ல போற பலருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய பதற்றம் இதுதான். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ரத்து செய்யப்பட போகுதா? இந்த கேள்விதான் இப்போ எங்கும் ஹாட் டாபிக். நிஜமாவே என்னதான் நடக்குது? அந்த வதந்திக்கு நாம இப்போவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ தகவல் சரிபார்ப்பகம், அதாவது டிஎன் ஃபேக்ட் செக், இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ், ஒரு போலி செய்தின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கட்டணமில்லா பேருந்து சேவை திட்டம் எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சோ வீணா பதற்றப்பட தேவையில்லை. சரி, இந்த வதந்திக்கும் உண்மைக்குமான பின்னணிய இப்ப பார்க்கலாம். உங்க குழப்பத்தை முழுமையா தீர்க்க அரசாங்க தரப்பிலிருந்து வந்த அந்த விளக்கத்தையே நான் அப்படியே சொல்றேன், கேளுங்க. இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. இன்னைக்கும் பெண்களுக்கு இலவச பயணச்சீட்டுகள் வழக்கம் போல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால வதந்திகளை நம்ப வேண்டாம். ஆமாங்க, தற்போதைய நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிறது இதிலிருந்து ரொம்பவே அப்பட்டமா தெரியுது. அடுத்ததா தவக தலைவர் விஜயோட அந்த மெகா அறிவிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட திட்டத்தை விட ஒரு படி மேல போய் எல்லா அரசு பேருந்துகளையும் பெண்களுக்கு இலவசமாக்குவோம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை விஜய் கொடுத்திருக்காரு. இது சும்மா சாதாரண அறிவிப்பு இல்லங்க, வாக்காளர்களை ஈர்க்க அவர் கையில எடுத்திருக்கிற ஒரு மிக வலுவான அரசியல் அஸ்திரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இருக்கிற பிங்க் பேருந்துகளுக்கும் அவர் சொல்ற எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாப்போம். நடைமுறையில இப்போ ஓடிட்டு இருக்கிற சாதாரண பிங்க் பேருந்துகள் மேல சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது பஸ்ஸுகள் சரியா பராமரிக்கப்படுறதில்ல, சில நேரங்கள்ல பெண்கள் மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட இருந்து புகார்கள் வருது. தினசரி பயணிக்கிற பெண்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய தலைவலிதான். இந்த குறிப்பிட்ட குறைகளை தான் விஜய் தன்னோட புதிய வாக்குறுதி மூலமா நேரடியா டார்கெட் பண்றாரு. இப்போ இருக்கிற திட்டத்துக்கும் அந்த புது வாக்குறுதிக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு தேதியில உள்ளூருக்குள்ள போற சாதாரண ஒயிட் போர்டு அப்புறம் பிங்க் பேருந்துகள்ல மட்டும்தான் இலவச பயணம் இருக்கு. ஆனா புது வாக்குறுதி என்ன சொல்லுது? ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போற எக்ஸ்பிரஸ், ஏசி பஸ்ன்னு எல்லாத்தையுமே இலவசமாக்குவோன்னு சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம். ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற இமாலய நிதிச்சுமை பத்தியும் அதோட பொருளாதார யதார்த்தம் பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். விமர்சகர்கள் இந்த வாக்குறுதியை எப்படி சொல்றாங்க தெரியுமா? இத ஒரு இமாலய சுமை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, போக்குவரத்து துறை ஏற்கனவே பெரிய நஷ்டத்துல தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்படி ஒரு புது திட்டம் வந்தா அத கண்டிப்பா ஒரு நசுக்கக்கூடிய நிதிப்பழுவா, அதாவது தாங்க முடியாத ஒரு பொருளாதார எடையாத்தான் மாறும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு போக்குவரத்து துறைய ஓரளவாவது முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எது தெரியுமா? அது இந்த நீண்ட தூர எக்ஸ்பிரஸ் பேருந்துகள்ல இருந்து கிடைக்கிற கட்டண வசூல் மட்டும்தான். சொல்லப்போனா அதுதான் அந்த துறையோட உயிர்நாடியே. ஒருவேளை அந்த எக்ஸ்பிரஸ் பேருந்துகளையும் முழுமையா இலவசமாக்கினா என்ன ஆகும்? அந்த வருமான இழப்பு பேலன்ஸ் பண்றதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு மாசமும் பல 100 கோடிகளை தூக்கி கொடுக்க வேண்டி வரும். பல 100 கோடிகள். இந்த பிரம்மாண்டமான தொகையை நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துதுல்ல. இது போக்குவரத்து துறையோட முதுகெலும்பையே ஆட்டம் காண வச்சிடும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இங்கேதான் இந்த பொருளாதார முரண்பாடு அப்படிங்கிற மிகப்பெரிய சவாலே ஆரம்பமாகுது. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. ஒரு பக்கம் மாநிலத்தோட மிகப்பெரிய வருமான ஆதாரமான மது விற்பனையை தடுத்து மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பல 100 கோடிகள் செலவைக்கிற ஒரு புது இலவச திட்டத்தையும் உருவாக்குவோன்னு சொல்றாங்க. அதாவது வருமானம் வர்ற வழிய அடைச்சிட்டு செலவை பல மடங்கு அதிகரிக்க போறோம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முரண்பாடு தானுங்க. இந்த 2 வாக்குறுதிகளையும் ஒரே நேரத்துல எப்படிங்க செயற்படுத்த முடியும்? இத வச்சு பொருளாதார நிபுணர்களும் அரசியல் நோக்கர்களும் கேக்குற ஒரு ஆழமான கேள்வி இதுதான். அப்படியே செஞ்சாலும் மாநிலத்தோட மொத்த பொருளாதாரம் என்னவாகும்? நிஜமாவே இது சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லார் மனசுலயும் எழத்தான் செய்யுது. இதுக்கு பொருளாதார வல்லுநர்கள் ஒரு யதார்த்தமான ஐடியாவும் முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை நிஜமாவே செயல்படுத்தணும்னா
பேருந்துகள்ல பெண்களுக்கு 50% இடங்களை மட்டுமே ஒதுக்குறது மாதிரி சில கடுமையான சமரசங்களை செஞ்சா மட்டும்தான் இது ஓரளவாவது சாத்தியப்படும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அப்போ இதுல இப்படி ஒரு நிபந்தனையும் ஒழிஞ்சிருக்கு. நாம சேகரிச்ச ஆதாரங்கள்லிருந்து உருவான உங்கள சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம நிறைவு செய்யலாம். அரசியல்வாதிகள் குடுக்கிற வாக்குறுதிகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான பொருளாதார உண்மைகளையும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இலவச பயணம் சாத்தியப்படுமா? இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்துல பேசுற மேடை பேச்சுதானா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. இந்த அலசல்ல இவ்ளோ நேரம் இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.